இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உத்தரவுப்படி வரக்கூடிய வண்டி பூராவுமே லாரிக்கு வந்து ஏசியோடு தான் கம்பல்சரி கேப்பன் கட்டணும், ஏசியோடு தான் லாரி ஓட்டுநர்கள் ஓட்டணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து லாரி ஓட்டுநர்களுடைய டென்ஷனை குறைச்சி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி அவங்க வந்து ஃப்ரீயாக வெயில் காலத்துலலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்து ஏசியோட கேப்பன் வண்டி விட்டுருக்குறாங்க. அது வந்து அசோக் லைலாண்டில் பார்த்திங்கனாக்கா கவுல் சேஸ், அதாவது சேஸில் வந்து ஏசி கிட்டை வந்து கம்ப்ளீட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஏசி கிட்டை வச்சு நாங்கள் எப்படி வந்து கேப்பன் கட்டணும், பாடி கட்டணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த ட்ரைனிங் பிரகாரம் இந்த வண்டியெல்லாம் கட்டியிருக்கோம். நாமக்கல்லில் வந்து இந்த வண்டி ஏசி கேப்பனை கட்டியிருக்கேன். இந்த ஏசி கேப்பனில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளுக்குள்ளார வந்து ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசியில் உள்ளுக்குள்ளார வந்து ஏசி கவரேஜ் ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் கம் வச்சு அடைச்சி உள்ளுக்குள்ளார வந்து ஃபுல் டோர் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் டோர் போட்டு உங்களுக்கு வந்து இந்த கேப்பன் வேலை செஞ்சுருக்கு. உள்ளுக்குள்ளாரெலாம் தெர்மாக்கோல்லாம் வச்சு எந்த அளவுக்கு வெளியில் இருக்க ஹீட்டு உள்ளே வராமல் தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்து இந்த கேப்பன் வந்து கட்டியிருக்கோம். அசோக் லைலாண்டில் டாட்டாவிலலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களே வந்து கேப்பன் கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அசோக் லைலாண்டு மட்டும்தான் இன்னும் வந்து எங்களுக்கெலாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இந்த நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அசோக் லைலாண்டுக்கு நன்றி. லாரி ஓட்டுநர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இன்றைக்கி வந்து ஏசி கேப்பன் வந்து ஓட்டுறாங்க. புதிய லாரி ஓட்டுநர்கள்லாம் வந்து ஏசி கேப்பனாக இருக்கிறனால நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து லாரி ஓட்டுநர்களாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. இதனால் வந்து மைலேஜ் ஏதாவது ட்ராப் ஆகுமான்னு கேட்டால் அவங்க வந்து கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா 3.5 வருதுனாக்கா 3.4 வரும், 1 பாயிண்ட் தான் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து இன்ஜினுக்கோ மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது BS6 வந்து காற்றை வந்து மாசுபடுத்தாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி புகையெல்லாம் எரித்து ரொம்ப நல்ல ஆப்ஷனாக அசோக் லைலாண்டில் விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி புதிய லாரிகள்லாம் உங்களுக்கு நாமக்கல்லில் ஏசி கேப்பன்லாம் வந்து அங்காளம்மன் பாடிபுட்டரில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஏற்கனவே பல தலைமுறையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னே இருந்த லாரிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னே இருந்த லாரிலாம் வந்துன்னா கரும்புகையை கக்கிக்கிட்டு போவோம். அது வெயில்லையும் நம்ம பொதுவாகவே நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டான ஏரியா. இந்த இன்ஜின் ஹீட்டும் வெளியில் இருக்கிற ஹீட்டும் லாரி ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். அவங்க அந்த காலத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால ரொம்ப நல்லா ஓட்டிட்டாங்க. இப்போ வந்து பொதுவாக நம்மளாலே வெயில் தாங்க முடியல. எல்லார் வீட்லேயும் நீங்கள் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஏசி வந்துருச்சு. இந்த லாரி இன்ஜினில் ஓட்டக்கூடிய லாரி ஓட்டுநர்கள்லாம் அந்த ஹீட்டு தாங்க முடியல அவங்களால. அதனால் வந்து கவர்மெண்ட் கரெக்டாக அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கம்பல்சரி ஏசி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எங்களையும் இன்றைக்கி வந்து ஏசி கேப்பனை கட்ட வச்சுட்டாங்க. இப்போனா இந்த ஏசி கேப்பன் கட்டுறதுனால லாங்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? லாங்கை பற்றி ஒன்றும் இல்லைங்க, அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி நல்லா ஜம்முன்னு லோடு ஓட்டலாம். அதாவது கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு லாரி ஓட்டுற ஃபீலே இருக்காது. இப்போ இந்த வண்டிலாம் எடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கனாக்க ஏசி போட்டு ஓட்டும்போது நல்லா கூலிங், ஃபுல் கூலிங் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளும் ஓட்டலாம், டென்ஷனே இருக்காது. அதனால் டேப் போட்டு ஓட்டினோம்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் தெரியாது. அதாவது ஏசி எல்லாம் பவர் ஸ்டேரிங்கு, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு லாரி லோடு ஏற்றிட்டு போகிற ஃபீலே இருக்காது. அது ரோடெல்லாம் இன்றைக்கி வந்து NH7 இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் நல்லா ஜம்முன்னு லாரி ஓட்டுநர்கள்லாம் ஈஸியாக ஓட்டலாம். அந்த வகையில் நம்மளும் கேப்பனை வந்து அந்த அமைப்பில் கட்டியிருக்கோம், ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளார வேலையாகிறது பூரா ஏசி கேப்பனை தான். இப்போ வரது எல்லாமே கம்பல்சரி ஏசியோடு தாங்கண்ணா வருது. உங்களுக்கு வந்து ஒரு சில ஆடியோ வந்து ஏசி இருந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க.